வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் ஜெய்பீம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பாக தலித்துகள் மீது நிகழ்கின்ற படுகொலை என்பது வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்த சூழலில் நேற்று ஒரு ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கு. அந்த ஆணவ படுகொலை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அதை பற்றியான விரிவான களத்தகவல்கள் சேகரிப்பதற்காகவும் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் முருகன் கண்ணா இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கொலை அது தொடர்பாக என்னென்ன பின்னணி நடந்திருக்குன்றதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கவின்குமார் அவங்களுடைய சொந்த ஊர் பூர்வீகமான கிராமம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம். கவின்குமாருடைய குடும்பம் நல்ல நிலப்புலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பம் நினைப்பார். அம்மா ஆசிரியை, அப்பா விவசாயத்தை பார்த்துருக்காரு. கவின்குமார் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்டாகவும் இருக்காரு. அவர் டிசிஎஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல பணி பண்ணிட்டு இருக்காரு. இது சமீப காலத்துல தன்னுடைய பாட்டிக்கு உடல்நலம் சரியில்லாத கேடிசி நகர்ல இருக்கு, பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் சித்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்க தான் கூட பள்ளியில் படிச்ச தோழியை சந்திச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளார அவங்க மருத்துவராக பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த கம்யூனிகேஷன் நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு அவங்க. ஸோ அது ரெண்டு பேரும் லவ் பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த காதல் விஷயம் ரெண்டு குடும்பத்துக்குமே தெரிய வரவும் பையன் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, பண்ணிக்கலாம் அப்படின்னு. பையனோட அம்மா கூட அந்த பொண்ணோட நல்ல கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. மாமியார் மருமகள்ங்கிற ஒரு உறவு அந்த இடத்துல தொடங்கி அவங்களுக்குள்ளார. இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரியும் போது பொண்ணு வீட்டுல வேற வேற ஜாதி, பையன் தேவேந்திர குல வேளாளர், நம்ம பரவர் ஜாதி, நமக்கு அவங்களுக்கு செல்லாது, அதனால நீ பேசுற அவாய்ட் பண்ணு அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பையனையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய காதல் தொடர்ந்து இருந்திருக்கு. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பொண்ணு மூலமா பையன் வீட்டுல இருந்து பெண் கேட்க வர சொல்லிட்டு, அதாவது அவங்க பையனோட அம்மா, பையனோட தாய் மாமா 3 பேரும் பொண்ணு வீட்டுக்கு பேசியிருக்காங்க. பேசும்போது சரியா வராது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பொண்ணோட தம்பி பையனை மட்டும் கவின்குமாரை வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்க வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி வெளியில பைக்ல கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் போனோடனே பைக்கை நிறுத்தி இறங்கி மிளகாப்பொடியை தூவி கவின்குமாரை பொண்ணோட தம்பி சுர்ஜித் கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, கொலை செஞ்ச சுர்ஜித்தை அவங்க அப்பா அம்மா போலீஸ்ல கொண்டு போய் சரண்டர் பண்ணாங்க. அவங்க பொண்ணோட அப்பா பனிமுத்தாறு போலீஸ் பட்டாணியில இருக்காரு. அம்மா ஏர்லைன்ல இருக்காங்க. 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ், பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். இவங்க இந்த சம்பவம் நடந்த உடனே பையனை கொண்டு போய் போலீஸ்ல சரண்டர் பண்ணாங்க. இதுல நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஒரு கொலையை திட்டமிட்டு செய்திருக்கிறாங்க. காவலர்களா இருக்கக்கூடிய காவல்துறையில பணி செய்யக்கூடிய இருவரும் கொலையை திட்டமிட்டு செஞ்சுட்டு அதை பையன் மட்டும்தான் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. எமோஷனல்ல பையன் செஞ்சுட்டா அப்படின்னு மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது, காவல்துறையும் அதுக்கு அவங்க காவல்துறை குடும்பமா இருக்கிறதுனால காவல்துறையும் இந்த சாதி ஆணவ செய்த அந்த காவலர்களை காப்பாற்றுற வேலையை தான் தொடர்ந்து செய்யலாம். இப்படியான சூழல்ல இந்த பையன் மட்டும் இப்போதைக்கு சிறையில் அடைக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஆனா இன்னும் இதுவரையிலும் அந்த பேரண்ட்ஸ் கைது செய்யணும். இந்த ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, பையன் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கைது செய்யப்படணும், இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறத அந்த குடும்பமும் சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதிய சக்திகள் எல்லாருமே இதே விஷயத்துல தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் வலியுறுத்தி. இன்னொன்று, நெல்லையில் இந்த மாதிரியான படுகொலைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் முன்னாடியே நீங்கள் நேரடியாக சாட்சியாக இருக்கக்கூடிய அசோக் வழக்காக இருக்கட்டும், அல்லது பல்வேறு வழக்குகளாக இருக்கட்டும், இது தொடர்பாக வந்துக்கிட்டு இருக்கான பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாமல் கவின் ஒரு ஐடி ஊழியர். நீங்கள் சொன்ன மாதிரியே 2 பேருமே பொருளாதார ரீதியாக 2 பேருமே ஒரு சமபலத்தில் இருக்கிற சூழலில் இப்படியான கொலை நிகழ்ந்திருக்கு. எனக்கு இதிலேருந்து இன்னொரு கேள்வி எழுறது என்னென்னா, குறிப்பாக தேவேந்திர குல வெள்ளாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார்
பட்டியல் வெளியேற்றம் என்பதை வந்து தொடர்ச்சியாக வந்து கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக வந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த கொலைகளை எல்லாம் அவர்கள் எவ்வாறாக புரிந்து கொள்கிறார்கள், அல்லது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பொதுவாக வந்து இங்க நடக்கக்கூடிய அரசியல்ல இது ஒரு வகையான அரசியல் நம்ம பார்க்கலாம். அதாவது காவல்துறை மூலமாக ஒரு அரசியல் இங்க நிகழ்ந்திருக்காங்க, ஜாதி அரசியல். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அடர்த்தியாக குறிப்பிட்ட சாதியினர் வந்து காவல்துறையில் இருக்கிறத இது 90கள்ல 95, 96, 97ல வந்து ரொம்ப பீக்ல இருந்த சாதிய மோதல்களை நம்ம இதுல இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தோம். அன்னைக்கு இருந்த சூழல்ல வந்து காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அடர்த்தியாக இருக்கும்போது அந்த சாதிய ஆதிக்க சக்திகளுக்கு எந்த அளவுக்கு துணையாக இருந்தார்கள், சாதிய கொடுமைகளை நிகழ்த்துவதற்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார்கள்ங்கிறத கண் முன்னே வந்து பல்வேறு விஷயங்களை அன்னைக்கு பார்த்தோம். அதனுடைய நீட்சியா தான் இப்பவும் பார்க்க முடியுது. என்னன்னா, இன்னைக்கும் காவல்துறையினர் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அடர்த்தியாக இருப்பது, தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய எல்லா விதமான சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கும் துணையாக இருக்கிறத நம்ம கண் முன்னாடியே தெரியும். அது இந்த விஷயத்துல கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது. ஏன்னா இது போலீஸ் ஃபேமிலிங்கிறதால கொஞ்சம் அப்பட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கலாம். சரி, பேக் டு இந்த வழக்கு. குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அசோக் வழக்குல கூட காவல்துறையினர் எப்படி நடந்துக்கிட்டாங்க. இல்ல, மீண்டும் இந்த வழக்குக்கு வரேன். இவரை வந்து என்னன்னா SCST அட்ராசிட்டி ஆக்டில் தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கள நிலவரம் என்னவா இருக்குது, இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற ஜனநாயக சக்திகள் அல்லது அமைப்புகள், கட்சிகள் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் இருந்திருக்காங்க இதை தடுப்பதற்கோ? ஏன்னா வந்து ஏற்கனவே நம்மளுடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஆணவ கொலைக்கு சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற பீனல் கோடே வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறார். இப்படியான சூழ்நிலையில் இந்த கொலைகளை எல்லாம் குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இப்ப நடந்திருக்கிற கவின்குமாரோடைய படுகொலையில வந்து இதுவரையிலயும் வந்து வழக்குல வந்து இப்ப அந்த 2 போலீஸ்காரங்களையும் அப்பா அம்மா தெரியும் வந்து வழக்குல குற்றவாளிகளாக சேர்த்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கைது செய்யப்படல. ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக இயங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன கேட்டா வந்து இந்த ஆட்சி காலத்துல கொஞ்சம் முன்ன போல வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். ஏன்னா முதலமைச்சர் வந்து ஜாதி ஆணவ கொலை அப்படிங்கிறது மட்டும் கோரிக்கை வந்து ஜாதி ஆணவ கொலைக்காக மட்டும் தனி சட்டம் கேட்கல. ஆணவ கொலைங்கிறது ஜாதியின் அடிப்படையிலும் ஒரு காரணம் இல்லை, அது பொருளியல் காரணம் இருக்கு, நிறைய சமூக காரணிகள்லாம் இருக்கு. அப்படி எல்லா வகையான காரணிகளையும் முன்னெடுக்கி தான் வந்து ஆணவ கொலைக்கான தனி சட்டமே கேட்கிறோம். ஆனா வந்து எந்த விதமான பார்வையும் இல்லாத முதல்வராக தான் இருக்கு. ஏன்னா இது என்னமோ SC வெர்சஸ் OBC அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறாங்க போல தெரியுது. ஏன்னா என்னமோ அதனாலதான் அவர் இருக்கிற சட்டமே போதும் அப்படிங்கிற துணியில பேசுறாரு. அவருக்கு இது சம்பந்தமான புரிதல் இல்லையோ அப்படின்னு தான் ஒண்ணு. இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய தொடர் பிரச்சனைகள்ல அவ்வப்போது எமோஷனல் ஆகிறாங்க. மற்றபடி அரசுக்கு பெரிய அளவு அழுத்தம் கொடுக்கும் வகையிலான போராட்டமா எதுவுமே பார்க்க முடியும். சம்பிரதாய போராட்டங்களாகத்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வந்து ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இந்த கொலைகளுக்கான அடிப்படையான காரணங்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எந்த வகையில புரிதல் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான அமைப்புகள் வந்து பண்பாட்டு தளத்தில் வந்து ரொம்ப அதிகமா வேலை செய்யறது இந்த தொடர்ச்சியான அடுத்து இந்த வழக்கோட தன்மை எப்படி போகும், அல்லது இது வந்து சரியான திசையில் போகுமா? ஏன்னா 2 பேருமே வந்து கொலை செய்தவரின் பெற்றவர்கள் வந்து அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறையை சேர்ந்தவர்கள். இந்த வழக்கு எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? பொதுவா வந்து நார்மலா நடக்கக்கூடிய கொலைகளுக்கே வந்து காவல்துறை எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். பெரும்பாலான வழக்குகள் வந்து குற்றவாளிகள் வந்து விடுதலை. குறிப்பா சொல்லணும்னா அசோக் வழக்குல அந்த அளவுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டிங் சோர்ஸும் இருந்துமே கொலை மிரட்டல், பேரம் பேசுறது இப்படி எல்லாம் நடந்துச்சு. குறிப்பா வந்து போலீஸ் பாதுகாப்போடு வளம் வரக்கூடிய சூழல் தான் நான் உட்பட அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்பவும் எனக்கு வந்து எனக்கான பாதுகாப்புக்கான சிக்கல் இருக்கதான் செய்யும். அந்த அளவுக்கு இங்க வழக்குகள்லாம் நடைமுறையில பார்த்துட்டு
அதனால எந்த ஒரு வழக்குமே வந்து சாதாரண வழக்குகளே வந்து தண்டனை கிடைப்பதில்லை. குற்றவாளிகள் ரொம்ப எளிதா பாதிக்கப்பட்டவங்களே மிரட்டுறது, பேரம் பேசுறது, எல்லா வகையிலையும் வந்து வழக்கில இருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டாங்க. இது சொல்லவா வேணும், காவல்துறை காவல்துறையே பெரும் சப்போர்ட்டா தான் இருக்கு. எல்லா சாதிய கொலைகள் எல்லாத்துக்குமே காவல்துறை சப்போர்ட்டா இருக்கும்போது காவல்துறை குடும்பத்தை காவல்துறை காப்பாத்துறதுக்கு தான் அவசியம். ஸோ இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த வழக்கு வந்து நீர்த்து போக செய்வதற்கான எல்லா வேலைகளையும் காவல்துறை செய்யும். அதனால இந்த வழக்கை வந்து காவல்துறை விசாரணைக்கு விடக்கூடாது. இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். ஏன்னா காவல்துறை விசாரிச்சா நிச்சயமா நீதி கிடைக்காது இந்த வழக்குல அப்படின்னு நல்லாவே தெரியுது. சாதி ரீதியான காவல்துறையாக இருப்பாங்க, அதே சமயத்துல போலீஸ் கம்யூனிட்டியா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதுல நிச்சயமா வந்து இதுல காவல்துறை விசாரணை மூலமாக நீதி கிடைக்காதுன்னு. நீங்க இந்த வழக்கு பத்தி வேற ஏதேனும் வந்து கோரிக்கைகள் அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் பேச விருப்பப்படுறீங்களா? இந்த வழக்கில் வந்து காவல்துறை இருப்பது நல்லா தெரியுது ஒண்ணு. அதே சமயத்துல சாதி ரீதியாக இங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காவல்துறையில் குறிப்பிட்ட சாதியினர் அடர்த்தியாக இருப்பதுதான் தொடர்ச்சியான இங்க நடக்கக்கூடிய ஜாதிய படுகொலைகள், ஜாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அதனால என்னென்ன தமிழ்நாடு அரசு தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட சாதியினர் அடர்த்தியாக இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே மோகன் கமிஷன், கோமதி நாயகன் கமிஷன் வலியுறுத்தியதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதன் மூலமாக தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் சொல்லுவேன். ஓகே தோழர், உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய வருகைக்கும் நன்றி.